சோமவாரம் எனப்படும் திங்கள் கிழமையில் சிவ வழிபாடு செய்தல் மிக விசேஷம். அதுவும் அன்று பிரதோஷம் வேறு வந்தால் அன்று சிவ பூஜையும் பிரதோஷ காலத்தில் சிவன் கோவிலில் வழிபாடும் செய்தல் பல்கோடி புண்ணியத்தை தரவல்லது. குறிப்பாக ஜாதகத்தில் மதி சந்திரன் நல்ல நிலையில் இல்லாதவர்கள் சோமவார பிரதோஷமன்று சிவன் கோவில்களில் அர்ச்சனைக்கு வில்வம் அழைத்து வழிபட்டால் உங்கள் ஜாதகத்தில் உள்ள மதி மட்டுமல்லா உங்கள் மதியும் புத்தியும் நன்றாகும். மொத்தம் 20 வகை பிரதோஷங்கள். 1 தினசரி பிரதோஷம், 2 பக்ஷ பிரதோஷம், 3 மாச பிரதோஷம், 4 நட்சத்திர பிரதோஷம், 5 பூரண பிரதோஷம், 6 திவ்ய பிரதோஷம், 7 தீப பிரதோஷம், 8 அபய பிரதோஷம் என்னும் சப்தரிஷி பிரதோஷம், 9 மகா பிரதோஷம், 10 உத்தம மகா பிரதோஷம், 11 ஏகாக்ஷர பிரதோஷம், 12 அர்த்தநாரி பிரதோஷம், 13 திரிகரண பிரதோஷம், 14 பிரம்ம பிரதோஷம், 15 அக்ஷர பிரதோஷம், 16 கந்த பிரதோஷம், 17 சஜ்ஜபிரபா பிரதோஷம், 18 அஷ்டதிக் பிரதோஷம், 9 நவகிரக பிரதோஷம், 10 துத்த பிரதோஷம். 20 வகை பிரதோஷ பலன்கள். 1 தினசரி பிரதோஷம். தினமும் பகலும் இரவும் சந்திக்கின்ற சந்தியா காலமாகிய மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரை உள்ள காலமாகும். இந்த நேரத்தில் ஈசனை தரிசனம் செய்வது உத்தமமாகும். நித்திய பிரதோஷத்தை யாரு ஒருவர் 5 வருடங்கள் முறையாக செய்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி நிச்சயமாகும் என்கிறது நமது சாஸ்திரம். 2 பக்ஷ பிரதோஷம். அமாவாசைக்கு பிறகான சுக்லபக்ஷம் என்ற வளர்பிறை காலத்தில் 13வது திதியாக வரும் திரையோதசி திதியே பக்ஷ பிரதோஷமாகும். இந்த திதியின் மாலை நேரத்தில் பக்ஷிலிங்க வழிபாடு